வெல்கம் டு தி அள்ளி சாப்பிடுங்க சேனல். வெயிலுக்கு இதமா எப்படி குளு குளுன்னு ஒரு ஃபேஸ் பேக் போடலான்னு பார்த்துடலாமா? வாவ்! கடலை மாவும் தயிரும் லைம் ஜூஸு சேர்த்து, லைம் ஜூஸ் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, மறக்காம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. அதையும் சேர்த்து எப்படி ஒரு ஃபேஸ் பேக் போடலான்றது பார்க்கலாமா? வீட்டிலே ரொம்ப டேன் ஆகிட்டோன்னா இந்த மாதிரி கடலை மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. வெறும் கடலை மாவு மட்டும், காரம் இருக்கக்கூடாது, முகம்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். கடலையை வாங்கி கழுவி அதை அரைச்சி இந்த மாதிரி கடலை மாவு மாதிரி வச்சுக்கோங்க. தெரியுதா எவ்வளோ பியூராக இருக்கும்? உங்களுக்கு நான் கையில் எடுத்து காட்டுறேன். இந்த கடலை மாவு எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி பண்ணி பார்க்கும்போது கையில் இருக்க அந்த ரேகையே தெரியும். எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கடலை மாவை ஒரு பவுலில் வந்து கடலை மாவு சேர்த்துக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ ஃபேஸ் பேக் போட போகிறீங்களோ அவ்வளோ ஃபேஸ் பேக் கடலை மாவு. அதுக்கப்புறம் நான் வந்து பஞ்சாராஸோட ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவரில் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஃப்ளிக்ஸில் கூட ஒரு இது இருக்குது, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இது நான் டோனராகவும் யூஸ் பண்ணுவேன், இது மாதிரி ஃபேஸ் பேக் போடும்போது யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து பஞ்சாராஸ் ரோஸ் வாட்டர் தெரியுதா? இங்கே பாருங்க, நல்லாயிருக்கும். இந்த ரோஸ் வாட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர். லைம் இருந்தால் நீங்கள் லைம் போட்டுக்கலாம். எனக்கு லைம் வந்து அலர்ஜின்னா லைம் போட மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் கர்ட், கிளாஸ் ஃபுல்லாக இல்லை, நான் வேணுன்ற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்பூன் அளவு நீங்கள் கர்ட் சேர்த்துக்கலாம். இது வந்து கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பவுடர் கர்டா இல்லை எப்படி? பவுடர் கர்ட் இல்லை, இது வந்து பசும் பால் கர்டு. பசும் பாலில் தயிர், இது பசும் பால் தயிர். பசும் பால் வாங்கி நம்ம வந்து புறமோர் ஊற்றி அதனோட தயிர் இது இந்த தயிர் யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா ரிசல்ட் இன்னும் டபுள் மடங்காக இருக்கும். ஏன்னா பேக்கெட் தயிர் வந்து வெறும் பவுடர் தான், பேக்கெட் பாலேன்றது பவுடர் தான். இது வந்து வீட்டிலே நானே வந்து செஞ்ச தயிர் இது. ஸோ இந்த தயிரை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தேவையானது எடுத்துக்கணும். இது கூட முல்தானி மட்டி வச்சுருக்கேன். ஸோ முல்தானி மட்டி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இது வந்து முல்தானி மட்டி. நான் வாங்கினது வந்து ராஜா ஹெர்பல்னு சொல்லிட்டு, இது ஹெர்பல் ப்ராடக்ட். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதில் நான் முல்தானி மட்டி வாங்கியிருக்கேன். நீங்கள் எங்கே வாங்கினாலும் முல்தானி மட்டி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த முல்தானி மட்டி வாங்கிக்கலாம். இது வந்து நார்மலாக வந்து வைத்தியர்கடலில் கிடைக்கும், அதில் வாங்கினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். முல்தானி மட்டி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக இருந்தது, நான் இவ்வளோ கால்வாசி தெரியுதா, கால்வாசி நான் வந்து காலி பண்ணிட்டேன். முல்தானி மட்டி இது வேணும்னாலும் இதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப ஆட் பண்ணல, ஏன்னா எனக்கு கடலை மாவு தான் மெயின். ஸோ அது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக இது மாதிரி ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து டேன் ரிமூவ் பண்ணும் முல்தானி மட்டி. ஸோ நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். இது டெய்லி போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்கின் ட்ரை பண்ணி விட்டுரும். அதனால தான் நான் ஆல்ரெடி போட்டேன் 2 நாள் முன்னாடி. ஸோ அதனால் நான் வந்து இந்த வாட்டி கர்ட் போட்டு கடலை மாவு, பியூர் கடலை மாவு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட லைம் இருந்தால் லைம் வந்து 1 ட்ராப் இல்லை 2 ட்ராப் அளவுக்கு லைம் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட லைம் எனக்கு வேணாம்னா நான் லைம் யூஸ் பண்ணல. இது மாதிரி நல்லா வந்து இது நல்லா இது பண்ணி பிசைஞ்சு இப்படியே நல்லா இது பண்ணிக்கணும். திக்னஸ் உங்களுக்கு ரொம்ப திக்னஸாக வேண்டாலும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு இதை பிளெண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கர்டு வந்து கடல் மாவு உள்ள போய் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா திக்னஸ். ஆனால் உங்களுக்கு இது போட்டோன்னே விறுவிறு இழுக்கும், பயப்படக்கூடாது. ஏன்னா கடலை மாவு வந்து முக்கால்வாசி இந்த மாதிரி பவுடராக போகிற எல்லாமே முகம் இழுக்கும். ஸோ 15 மினிட்ஸ் இல்லைனா அதிகபட்சம் 20 மினிட்ஸ்க்கு மேலே விடக்கூடாது. ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா முகத்தில் இருக்க ஃபுல் ஹெல்தி ஆயில்னு ஒன்று ஸ்கின்னில் இருக்கும். ஸோ ஃபேஸில் இருக்க அந்த ஹெல்தி ஆயிலையும் சேர்த்து அது எடுத்துரும். ஸோ நல்லா அந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேணுமா
உங்களுக்கு வாட்டரிஷாக கொஞ்சம் வேணும். அகைன் நான் கொஞ்சம் எனக்கு தேவை. ஸோ நான் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் வாட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ப்ரஷ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி நைஸாக வரும். பார்க்கும் போதே பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஃபேஸ் பேக்கை இந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி எடுத்துக்கோங்க, பெட்டில் உட்காந்துக்கோங்க, ஏசி இந்த ஏசி போட்டுக்கோங்க, ஆர் ஃபேன் வாட் எவர் அதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் தான் கையாலே அப்ளை பண்ணிக்கோங்க. சர்க்குலர் மோஷனில் இப்படி இப்படி அப்ளை பண்ணிக்குவோம். நல்லா எனக்கு வந்து ஃபேஸ் பேக் போடும்போது எனக்கு எப்படின்னா, சில பேர் தின்னா போடுவாங்க, எனக்கு இந்த ஸ்கின்னு தெரியுது இல்லை, அது மாதிரி தெரிய கிடையாது. அப்படியே ஃபுல்லாக அப்படியே எப்படி இருக்கணும் எனக்கு இந்த மாதிரி போட்டு முழுவேன் நான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கோ வேணுமோ நீங்கள் அதே மாதிரியே போட்டுக்கலாம். அதை விட இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, போடும்போது ஐப்ரோஸில் படாமல் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி ஐப்ரோஸ் எனக்கு கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ ஐப்ரோஸில் படாமல் தான் நான் ஆல்ரெடி போட்டு சர்க்குலர் மோஷனில் நான் அப்ளை பண்ணிட்டேன். இன்னொரு லேயர். அது மட்டும் இல்லை, இதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, எது போட்டாலும் நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் போடக்கூடாது. இந்த தப்பை வந்து நானுமே வந்து பல வருஷத்துக்கு செஞ்சேன். ஸோ இப்போலாம் வந்து அப்படி கிடையாது. எது போட்டாலுமே நீங்கள் இங்கே போடுங்க. சில கேர்ள்ஸ்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக மீசை மாதிரி இருக்கும். ஸோ ஹார்மோன் சேஞ்சஸ்னால அது அங்கேயே போட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கழுவும் போது அப்படியே வந்துடும். ஏன்னா இந்த பிசு பிசுன்னு இருக்குது இல்லையா, இந்த இதுக்கும் அது வந்துடும். அதனால் இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, தென் நோஸ் கவர் பண்ணிட்டோம். மீதியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக கழுத்துக்கு போடணும். எது நீங்கள் ஃபேஸில் போட்டாலும் அகைன் நீங்கள் நெக்லேயும் போடணும். ஓகே, இதே மாதிரி தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும். ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் எதெல்லாம் வேணுன்றதை, உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்தது கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணி அதை சர்ச் பண்ணி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளும் ட்ரை பண்ணலான்னு நானும் பண்ணுறேன். இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது, எந்த ஒரு உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் அதுவுமே வராது. ஸோ நீங்கள் இதை நம்பி தாராளமாக பண்ணலாம். நிறையா பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் ஒரு வீடியோ உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். நம்மளோட அள்ளி சாப்பிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.